ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தமிழ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கோல்டில் 100 பிப்ஸ் நாங்கள் ப்ராஃபிட் எடுத்தது பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் எடுத்ததுக்கான அனலைஸ் என்ன, வெற்றி அடைஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரேட் எடுத்ததுக்கான காரணங்கள் ஒன்று சப்போர்ட் லைன், ஒன்று ஃபுல்லிஸ் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். ரைட், இதில் முதலாவது நாங்கள் போகிறது சப்போர்ட் லைன் பார்ப்போம். சப்போர்ட் லைன் நான் இந்த திரையில் பார்க்குறது நீங்கள் 4 hours சார்ட். அதில் ஹையையும் லோவையும் ஃபிப் வச்சு இணைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சப்போர்ட் லைன் ஒன்று கிடைக்குது. 68% ஃபிப்பில் கிடைக்குது. நீங்கள் பார்க்கலாம், இந்த 68% கிடைக்கிறதால நல்ல ஸ்ட்ராங்கான சிக்னல் ஒன்று கிடைக்குது. நிறைய தரம் அந்த எங்களோட கோல்டு அதில் டச் ஆகி திரும்பி இருக்கிறத நீங்கள் திரையில் பார்க்கலாம். அதை நான் அம்புக்குறியால் காட்ட போகிறோம் பாருங்கள். இப்படி திரும்பும்போது நாங்கள் அந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஒன்று இதில் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உறுதியான சிக்னல் நாங்கள் இதில் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ முதலாவது நான் பெற்றுக்கொண்ட சிக்னல் சப்போர்ட் லைன். இந்த சப்போர்ட் லைன் பச்சை கலரில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அப்படியே எங்களோட கோல்டு பட்டு திரும்பி இருக்குது. மேலே போகிறதுக்கான சாத்தியக்குறிகள் நிறைய இருக்குது. அதை உடைச்சிட்டு இன்னும் கீழே போகையில் இது 4 hour 4 மணித்தியால சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம். இந்த அம்புக்குறியால் காட்டி இருக்கிறதெல்லாம் திரும்பி இருக்க இடங்கள். ஸோ நான் இப்போ ட்ரேட் எடுக்க போகிற இடமும் கடைசியாக திரும்பி இருக்க இடம். ஸோ என்ற ட்ரேட் சக்ஸஸ் ஆனதுக்கு முதலாவது காரணம் இந்த சப்போர்ட் லைன். ரெண்டாவது காரணம் பார்க்குறதுக்கு 5 minute சார்ட்டுக்கு போகிறோம். இது நான் திரையில் காட்டியிருக்குது 5 minute சார்ட். நாங்கள் 4 hours பார்த்த சப்போர்ட் லைன் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் 5 minute சார்ட்டில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், சார்ட் பேட்டர்னில் புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிறது பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நல்ல புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்த்தா தெரியும், ஒரு கோணர் வடிவில் கீழ் நோக்கி வளைஞ்சிருக்கு புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ். அது பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறத நான் உங்களுக்கு படிப்படியாக செய்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வரைஞ்சிருக்குது, கீழே எட்ஜெல்லாம் இணைச்சும் மேலே உள்ள எட்ஜெல்லாம் இணைச்சும் உங்களுக்கு ஒரு ஷேப் ஒன்று வரைஞ்சிருக்கு. அதை சொல்கிறது புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ். நீங்கள் நெட்லேயே போயிட்டு சார்ட் பேட்டர்ன் என்று அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆக கீழே எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. இப்போ புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் பார்த்துருக்கோம். இந்த புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் நான் இப்போ ரெண்டாவது காட்டுற இடத்துல பாருங்கள், பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி மேலே போனதோட நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜில் இந்த சார்ட் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகுங்காட்டியும் நீங்கள் இருக்கணும். பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அது லொஸ்ட்டில் முடிகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். ஆகவே நீங்கள் புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜில் நாங்கள் இப்போ காட்டிருக்க மாதிரி பாருங்கள், பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. பிரேக் அவுட் ஆகி மேலே போன பிறகு நீங்கள் ட்ரேட் எடுத்தால் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளவு தூரம் அந்த புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் பிரேக் அவுட் ஆகி மேலே மார்க்கெட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 200 பிப்ஸ் வரையும் போயிருக்கு. ஆகவே நான் ட்ரேட் எடுக்கக்கூடிய இடம், பொருத்தமான இடம் பார்க்கணும். முதலாவது புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜ் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். இது சில நேரம் கோணங்கள் மாறுபடலாம், ஆனால் இந்த ஷேப்பில் வந்துன்னு சொன்னால் சுவராக உங்களுக்கு பைக்கான சான்சஸ் இருக்குது. இது ரெண்டாவது விஷயம் கவனிக்க வேண்டியது, பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகின பிறகு தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். பிரேக் அவுட் ஆகிற முன்னாடி நீங்கள் அதுக்குள்ளேயே ட்ரேட் எடுத்தீங்களா இருந்தால் ட்ரேட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் அந்த 2 லைனுக்குள்ளேயும் பை பண்ணுறவங்களும் செல் பண்ணுறவங்களும் சண்டை பிடிப்பாங்க. அந்த சண்டைக்கு நாங்கள் போக தேவையில்லை. நாங்கள் பிரேக் அவுட் ஆகின பிறகு பாருங்கள், இப்போ பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கேன். அதில் திரும்ப டச் ஆகி மார்க்கெட் மேலே போகுது. ஆகவே நாங்கள் அந்த பிரேக் அவுட் ஆன இடத்துல இருந்து தான் நாங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிருக்கு. நான் ட்ரேட் எடுக்கிற இடம் காட்டுறோம் உங்களுக்கு. இதில் புல்லிஷ் ஃபாலிங் வெட்ஜில் நாங்கள் 200க்கு மேலே ப்ராஃபிட், 200 பிப்ஸுக்கு மேலே ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்குது. இனி நாங்கள் பவுன்ஸ் ஆகிற இடத்துலேருந்து ட்ரேட் எடுத்தோம்னா சரி பாருங்கள், நான் ட்ரேட் எடுத்ததை காட்டுறேன். ட்ரேட் எடுத்திருக்கேன். நான் அந்த பவுன்ஸ் ஆகிற இடத்துலேருந்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். நானும் ஏலியாக தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். நீங்கள் மேலே போயிட்டு கீழே டச் ஆகி மேலே போகிற இடத்துல நீங்கள் எடுத்தீங்களா இருந்தால் இன்னும் ஷுவரான சிக்னலாக இருக்கும். நான் இதில்
100 பிப்ஸுக்கு தான் டார்கெட் வச்சுருக்கோம். ஆனால் அது 250 பிப்ஸ் அல்லது 200 பிப்ஸ் மட்டும் போயிருக்கு. எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட்டாக இருக்குது. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேட்டாக மாறினதுக்கு காரணம் ஒன்று சப்போர்ட் லைனை நான் வெயிட் பண்ணி எடுத்தது, ரெண்டாவது ஃபுல்லிஸ் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை நான் எடுத்துக்கிட்டது. பாருங்கள் எத்தனை பிப்ஸ் போயிருக்குன்னு சொன்னால் 200க்கு மேலான பிப்ஸுக்கு அந்த மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கு. ஆக நாங்கள் இந்த ஃபுல்லிஸ் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை பயன்படுத்தினமாக இருந்தால் அது மிகப்பெரிய லாபத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். இனி வரும் காலங்களில் இப்படியான செட்டப்ஸை நீங்கள் பாவிச்சிங்களா இருந்து சொன்னால் நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கொள்ள முடியும். நான் சக்ஸஸ் ஆனது 2 காரணம். ஒன்று சொல்லியிருக்கேன், ஒன்று சப்போர்ட் லைனை பார்த்தது, இன்னொன்று சார்ட் பேட்டர்ன் ஃபுல்லிஸ் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை பயன்படுத்தினது. கட்டாயம் பிரேக் அவுட் ஆன பிறகு ட்ரேட் எடுத்தீங்கன்னா தான் சக்ஸஸ் ஆகும். எனக்கு இங்கே கான்ஃபிடென்ட் கொடுத்தது அந்த சப்போர்ட் லைனுக்கு பிறகு நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், இந்த புல்லிஸ் ஃபாலிங் வெட்ஜ் வந்தது. ஸோ எனக்கு நம்பிக்கையாக இந்த ட்ரேட் எடுத்து நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன். அடுத்தது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம், ட்ரேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். உங்களோட ஸ்டாப்லாஸை கட்டாயமாக வச்சுக்கொள்ளுங்க. ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எவ்வளோ எடுக்க போகிறீங்க, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க போகிறீங்கிறத நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்க. இந்த வீடியோவில் இந்த சிக்னலில் நான் எடுத்துக்கிட்டது ரிஸ்க் 50 பிப்ஸும் ப்ராஃபிட் 100 பிப்ஸும் 1:2 ரேஷியோவில் எடுத்தேன். ஸோ எனக்கு இது சக்ஸஸ் ஆச்சு. உங்களோட பேலன்ஸை கருத்தில் கொண்டு நீங்கள் எவ்வளவு நட்டம் ஏற்படுத்த போகிறீங்க, எவ்வளவு லாபம் எடுக்க போகிறீங்கிறத நீங்கள் தான் தீர்மானித்து கொள்ளணும். கட்டாயம் ஸ்டாப் லாஸ் பாவிச்சு கொள்ளுங்க, இல்லைன்னா அக்கௌண்ட் போயிடும். இன்ட்ராடே எடுக்கிறவங்களுக்கு இது மிக முக்கியமானது. இந்த ட்ரேட்டில் நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்னுடைய அனாலிசிஸ். வெயிட் பண்ணி சரியான நேரத்தில் ட்ரேட் எடுத்தது. நீங்களும் வெற்றி அடைய வேணுமாக இருந்தால் சிறந்த முறையில் அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சந்தை முடிவுகளை நீங்கள் தெளிவாக எடுக்க வேணும். இப்படி ஒரு தெளிவான முடிவால் தான் நான் இந்த கோல்டில் 100 பிப்ஸ் டார்கெட் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான அனாலிசிஸ் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து உங்களுக்கு உதவியாளராக இருக்க நான் விரும்புகிறேன். ஏதாவது வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஃப்ரீ சிக்னல் டெலிகிராம் சேனல் கீழே கொடுத்துருக்கேன், சேர்ந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், சேர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது வேணும்னு சொன்னால் உடனடியாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.